Hello everyone, welcome to 360 Study Weekend. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது NCERT 6th standard Maths 3rd chapter number plane இருக்கு இல்லையா, அதோட இன்ட்ரடக்ஷனும் 3.1 number can tell us things அப்படிங்கிற டாப்பிக்கும் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக நம்பரோட இம்பார்ட்டன்ஸ், இங்கே எல்லாமே வந்து நம்பர் வந்து நமக்கு எவ்வளோ டெய்லி லைஃப்பில் யூஸ் ஆகுது அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு இங்கே எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நான் மோஸ்ட்லி இனிமேல் வர இதில் எல்லாமே உங்களுக்கு எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருந்துச்சுன்னா இம்பார்ட்டண்டான லைன்ஸ்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வி ஹாவ் யூஸ்டு நம்பர்ஸ் டு, எதுக்கெலாம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பர்டிகுலராக கொடுத்துருக்காங்க. கவுண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சில மேக்ஸுக்கு பேசிக்கான ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது எல்லாமே நம்ம நம்பர்ஸை வச்சு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் இங்கே மெயினாக கொடுத்துருக்காங்க இந்த 4 டாப்பிக்கும். அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டரில் நம்பர்லாம் என்ன மாதிரி நமக்கு யூஸ் ஆக போகுது, என்ன மாதிரி நம்ம பேட்டர்னாலும் சரி எதெல்லாம் நம்ம நம்பர் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது இந்த பேரால ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு எதாவது சுச்சுவேஷன்ஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க. நம்பரை யூஸ் பண்ணி நம்மளோட இப்போ வரைக்கும் பார்த்ததில் டெய்லி லைஃப்பில் எதுக்கெலாம் நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு 5 டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். பேங்க்கில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, மணி கவுண்ட் பண்ணுறதுக்கு. மணி யூஸ் பண்ணாவே நம்பர்ஸ் இருக்கும் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக. ஸோ பேங்க்கில் யூஸ் பண்ணுவோம். டைமுன்னாவே நம்பர்ஸ் வச்சு தான் வரும் பேசிக்காக. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இப்போது நம்பர் ஆஃப் சில்ட்ரனாக இருக்கலாம், இல்லை பீரியட் ஆரம்பிக்கிற டைமிங்காக இருக்கலாம். ஸோ அப்புறம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுற டைமிங் எல்லாமே நம்பரை வச்சு தான் ஆரம்பிக்கும். ஒரு ஷாப்புக்கு போனால் மணி யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் எடையா, அதாவது வெயிட், எதுக்குமே மெஷர்மெண்ட்லேருந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம், நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ட்ராவல் பண்ணுறோன்னா டைமிங், அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம், அதுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ட்ராவலுக்கு கூட நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இந்த 5 சுச்சுவேஷன் எழுதியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வேறு எது வேணாலும் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி நம்ம லைஃப்பில் நம்பர்ஸ் இல்லாமல் இருக்கிறதே இல்லை. ஸோ எந்த சுச்சுவேஷன் நம்ம எடுத்தாலுமே நம்பர்ஸோட தான் இருக்கும். நீங்கள் எது வேணாலும் உங்களுக்கு விருப்பப்படுறது எழுதிக்கலாம். இங்கே உங்களுக்கு இந்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் கேன் டெல் அஸ் திங்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே இங்கே பார்க்கிலலாம் விளாண்டுட்ருக்காங்க குழந்தைங்கலாம். ஓகேவா, குழந்தைங்கள மெம்பர்ஸ் நிறையா ஆளுங்க விளாண்டுட்ருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு நம்பர் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்பர்ஸ்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களாம் ஒரு சர்டைன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து 0 சொல்கிற மாதிரி, இவங்க 2, 1, 1, 0 அந்த மாதிரி அவங்களாம் சொல்கிறாங்க. கொடுத்துட்டு இந்த நம்பரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சும்மா ஒரு சிம்பிளான கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற தேவை கிடையாது. அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள். இப்போ வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி அடுத்து நிற்கிறாங்கன்னா இதுக்கப்புறம் தான் நமக்கு கொஸ்டின் ஆரம்பிக்குது. இங்கே திருப்பி அதே மெம்பர்ஸ் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி நிற்கிறாங்க, வேறு வேறு நம்பர்ஸ் சொல்கிறாங்க. சரிங்களா, இதுலேருந்து இந்த பிக்சர்லேருந்து நமக்கு என்ன புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், யார் யாரெல்லாம் ஒன்றுன்னு சொல்கிறாங்களோ இங்கே என்ன மீனிங், யார் யாரெல்லாம் ஒன்றுன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு பக்கத்தில் இங்கே இருக்காங்கல்ல, அவங்க வந்து இவங்களோட ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா இவங்க ஒன்று சொல்கிறாங்க. இப்போ இவங்க வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பையன் பாருங்கள் ஒன்று சொல்கிறாங்க. ஏன்னா இது ஆக்சுவலி இதுதான் பக்கத்தில் இங்கே இருக்கவங்களாலும் சரி, இங்கே இருக்கவங்களாலும் சரி, யாராவது ஒருத்தவங்க ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்கள ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இவங்க அவங்க சொல்கிற நம்பர் வந்து 1. எந்த குழந்தைங்களாம் 2 சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த பாப்பா கை வச்சுருப்பாங்க, இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். யார் யாரெல்லாம் இவங்க 2 பேருக்கு பக்கத்தில் நடுவில் இருக்கோம், நம்ம வந்து குட்டியாக இருக்கோம், நமக்கு பக்கத்தில் இருக்க 2 பேருமே ஹைட்டாக இருக்காங்கன்னா அந்த மாதிரி இருக்கவங்க 2 சொல்கிறாங்க. 0 யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பக்கத்தில் இருக்கவங்க ஷார்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற டைமிங்கில் 0 சொல்கிறாங்க. அதனால தான் இவங்க பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்காங்க. ஸோ இந்த பையன் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஹைட்டாக இருக்கான். சாரி, இந்த பொண்ணு வந்து இவங்க 2 பேர்த்தோட ஹைட்டாக இருக்கனால இந்த பொண்ணு 0 சொல்லுது. அதே மாதிரி இவங்களும் 0 சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க பக்கத்தில் யாருமே இல்லை. இன்னொன்று இவங்க முன்னாடி இருக்கவங்க எப்படி இருக்காங்க, இவங்களோட குட்டையாக இருக்காங்க. ஸோ அதனால இவங்களும் 0 சொல்கிறாங்க. ஸோ 1 சொன்னால் என்ன அர்த்தம், பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்க ஹைட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். 2 சொன்னாங்கன்னா 2 பேருமே ஹைட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். 0 சொன்னாங்கன்னா குட்டியாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கேன் த சில்ட்ரன் rearrange themselves so that the children standing at the ends, ends சொன்னால் ரெண்டு எண்டுமே வரும். சரிங்களா, ends say 2, இவங்க 2 பேருமே 2 சொல்ல முடியுமா, இந்த கடைசியில் நிற்கிறாங்களே இவங்க 2 பேருமே 2ன்ற நம்பர் சொல்ல முடியுமா ஒருவேளை ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்ல முடியாது. ஏன்னா 2ஓட உங்களுக்கு வந்து இது என்னது, 2 சைடுமே ஹைட்டாக இருக்கணும் இல்லையா, 2 சைடுமே ஹைட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், 2ன்ற நம்பர் யூஸ் பண்ண முடியும். ஸோ 2ன்ற நம்பர் இங்கே யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். நோ, த சில்ட்ரன் அட் த எண்ட் ஆஃப் த லைன் can only have one neighbor. So the maximum number they can say is 1. 1 சொல்ல முடியும், ஆனால் 2 சொல்ல முடியாது.
It is not possible for them to say 2 because they don't have 2 neighbors. Okay. அடுத்த கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின், can we arrange the children in a line so that all would say only 0? இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா குழந்தைங்களுமே திருப்பி நம்ம நிற்க வைக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே 0 சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. அது எப்படி எல்லாமே சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக நோ, இட் இஸ் நாட் பாசிபிள். இது வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆனால் எப்போ பாசிபிள் ஆகும்னா, ஒருவேளை அந்த குழந்தைங்க எல்லாருமே ஒரே ஹைட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா 0 பாசிபிள் ஆகும். 0க்கு என்ன கண்டிஷன்? neither of the children standing next to them are taller. யாருமே ஹைட்டாக இருக்கக்கூடாது, அவங்க பக்கத்தில் நிற்கிற யாருமே ஹைட்டாக இருக்கக்கூடாது. அப்படின்னா அந்த 0 நம்ம அப்ளை பண்ண முடியும் இல்லையா? ஸோ இங்கே எப்போ பாசிபிள் ஆகும்? எல்லா சில்ட்ரனுமே, அந்த லைனில் இருக்க எல்லா சில்ட்ரனுமே ஒரே ஹைட்டில் இருக்காங்க, ஒரே மாதிரி ஹைட்டில் இருக்காங்க அப்படின்னா பாசிபிள் ஆகும். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். கேன் 2 children standing next to each other say the same number? அதாவது இவங்க வந்து ரீஅரேஞ்ச் பண்ண சொல்ல கிடையாது, எதுவுமே சொல்ல கிடையாது. அந்த லைனில் நிற்கிற பக்கத்தில் நிற்கிற 2 குழந்தைங்க ஒரே நம்பர் சொல்ல வாய்ப்பு இருக்கா, சான்சஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ் இருக்குது. ஏன்னா இட் இஸ் பாசிபிள் ஃபார் 2 children next to each other to say same number if both of them have same number of taller neighbors around them. அதாவது இப்போது இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, இப்படி ஹைட் வைஸ் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களோட இவங்க டாலராக இருந்தால் என்ன நம்பர் சொல்லுவாங்க? 1 சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இவங்க ஆட்டோமேட்டிக்காக 1 சொல்லிடுவாங்க. அப்போ இவங்களோட இவங்க டாலராக இருக்காங்கன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க? 1 சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க யாராவது ஒருத்தர் ஹைட்டாக இருந்தால் கூட நம்ம 1 சொல்ல முடியும், அதான் கண்டிஷன். ஸோ இப்போ அப்படி பார்க்குறப்போ பக்கத்தில் இருக்க 2 பேருமே எப்படி சொல்லிட்டாங்க? நம்பர் 1 சொல்லிட்டாங்க. ஸோ இது பாசிபிளாக தான் இங்கே சொல்லியிருக்கு. அடுத்து 4th கொஸ்டின் பார்க்கலாம். 4th கொஸ்டின் பாருங்கள். தே ஆர் த 5 children in a group. ஒரு 5 childrens இருக்காங்க சரிங்களா? ஆஃப் ஆல் டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ், எல்லாமே டிஃப்ரெண்ட் ஹைட்ஸில் இருக்காங்க. நான் அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகே. Can they stand such that 4 of them say 1 and the last one says 0? Why or why not? அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ 5 பேர் இருக்காங்க இல்லையா? இதில் ஃபஸ்ட்டு 4 இல்லைனா இப்படி 4 எப்படி வேணா வச்சுக்கலாம். 4 பேர் வந்து 1ன்னு சொல்லிடணும் நம்பர். லாஸ்ட்டாக இருக்காங்களா, அவங்க 0 சொல்ல முடியுமா? சப்போஸ் முடியாதுன்னா என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0க்கு என்ன கண்டிஷன்? இங்கிட்டு இருக்கவங்க 0 தான் ஹைட்டாக இருக்கணும், 0வோட வேறு யாரும் ஹைட்டாக இருக்கக்கூடாது, இதுதான் கண்டிஷன் இல்லையா? அப்படி இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த 4th மெம்பர் என்ன பண்ண முடியாது? 1 சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சைடு இருக்கவங்க வந்து ஹைட்டாக இருப்பாங்க இல்லையா? ஸோ சொல்ல முடியாது ஆட்டோமேட்டிக்காக. அதனால இந்த கண்டிஷன் வந்து இங்கே அப்ளை ஆகாது. அதான் நான் இங்கே நோ, இட்ஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் இஃப் 4 children say 1 it means they have each one taller neighbor. அதை 1 taller neighborனா பக்கத்தில் ஒருத்தவங்க ஹைட்டாக இருக்காங்கன்ற மீனிங் ஆல்ரெடி வந்தது. which leaves the last children without taller neighbor. அதில் லாஸ்ட்டு மெம்பருக்கு எப்படி சைல்டுக்கு என்ன ஆயிடுதுன்னா டாலர் மெம்பர் இருக்க மாட்டாங்க பக்கத்தில். ஸோ அதனால இது பாசிபிள் இல்லை, இதான் இங்கே. ஓகே. 5th கொஸ்டின் பாருங்கள். ஃபார் திஸ் குரூப் ஆஃப் 5 children இஸ் த சீக்வென்ஸ் 1 1 1 1 பாசிபிள். அதாவது 5 1 இந்த இதே 5 இது சேம் குரூப் தான் சொல்கிறாங்க. இந்த 5 children இருக்காங்களே அதே குரூப்பில் 1 1ன்னு எல்லாருமே சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இவங்களோட இவங்க ஹைட்டா, அதனால இவங்க 1ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களோட இவங்க ஹைட்டுங்கிறதுனால தான் இவங்க 1 சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இவங்களோட இவங்க ஹைட்டு 1, ஸோ இவங்களோட இவங்க ஹைட்டுங்கிறதுனால தான் 1. அப்போ இவங்களோட இவங்க இங்கே யாருமே இல்லாதப்போ இவங்க 1 சொல்ல முடியாது. ஓகே. 6th கொஸ்டின் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக், டிஃபிகல்ட்டின்னு எழுதியிருக்கேன், டிஃப்ரெண்ட் அவங்க மாற்றிக்கோங்க. 6th கொஸ்டின் இஸ் த சீக்வென்ஸ் 0 1 2 1 0 பாசிபிள்? இந்த 0 1 2 1 0 அப்படின்னு நம்ம சீக்வென்ஸில் குழந்தைங்களை அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. சப்போஸ் பாசிபிள்னா ஏன், பாசிபிள் இல்லைனா ஏன், அதே சேம் ரீசன் சொல்லணும். அதே மாதிரி ஆமாம் பாசிபிள் தான். ஏன்னா மிடில் இருக்கவங்கள எப்படி பண்ணணும், நம்ம டாலஸ்ட்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 2 childrenம் மிடில் ஆர் ஷார்ட்டர் பட் ஈச் ஒன் ஹாஸ் டாலர் நெய்பர். அப்போ இங்கே வந்து ஆல்ரெடி உங்களுக்கு 2னா என்ன அர்த்தம்? இவங்க சின்னதாக இருப்பாங்க சரிங்களா, இங்கே வந்து சின்னதாக இருப்பாங்க இல்லைன்னா ஹைட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி மிடில் இருக்கவங்கள பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம மாற்றி நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக 0 வந்து கடைசியில் வந்துடும். ஏன்னு சொன்னிங்கன்னா 0க்கு என்னது, அவங்க தான் ஹைட்டாக இருக்கணும். ஸோ அதான் கண்டிஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துலையும் அந்த 0 அப்ளை ஆகும். ஃபஸ்ட்டு மிடில் ஷார்ட்டாக இருக்கவங்கள நிற்க வச்சிடணும். அதுக்கப்புறம் 1 என்னது, ஆட்டோமேட்டிக்காக இங்கே 2 பேர் டாலாக இருப்பாங்களா, இங்கே ஷார்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ இவங்களோட இவங்க டாலாக இருப்பாங்க சரிங்களா. அந்த டைமிங்கில் ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்டிஷன் அப்ளை ஆகும். அப்போ இங்கே 2 வந்துடும், இங்கே ஆட்டோமேட்டிக்காக 1 1 வந்துடும், இந்த இடத்துல 0 0 வந்துடும். அதான் இங்கே. How would you rearrange
the 5 children so that the maximum number of children say 2. அதான் 7th கொஷின். சரிங்களா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணினீங்கன்னா 5 சில்ட்ரனுமே வந்து என்ன நம்பர் சொல்லணும், 2ங்கிறது மேக்ஸிமமாக சொல்லணும். எல்லாருமே 2 சொல்லணும்னு சொல்ல கிடையாது. ஒரு அளவுக்கு அதிகமாக நம்பர்ஸ் வந்து 2 சொல்லணும்னா எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு டாலஸ்ட் வச்சுக்கணும். ஏன்னா இந்த 2 சொல்கிறவங்க எப்படி இருக்கணும், 2 பேரோட ஷார்ட்டாக இருக்கணும். ஸோ ஷார்ட் இங்கே வச்சுக்கலாம். திருப்பி டால் வச்சுட்டோன்னா இவங்க ஷார்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக இங்கே 2 சொல்லிடுவாங்க. திருப்பி இங்கே ஷார்ட்டு இங்கே டால் அப்படி வைக்கிறப்போ இவங்களும் 2 சொல்லிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் 2 டைம் நமக்கு 2 சொல்கிற நம்பர்ஸை இந்த மாதிரி வைக்கிறது மூலயமா யூஸ் பண்ண முடியும், சொல்ல முடியும் 2. அந்த கண்டிஷன் இங்கே யூஸ் ஆகும். To maximize the number of children saying 2, the tallest child should be placed in the first, third and fifth places and shortest children placed in second and fourth places. Okay, thank you for watching. All the best for your future. நீங்கள் கொஷின் பேப்பர்ஸ் மாடல் கேட்டிருக்கீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. கண்டினியூ பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுறத. ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகும். ஓகே, நம்ம நிறையா போடணும், நல்லா தான் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு தாட் வரும். த சேம் டைம் மோஸ்ட்லி நான் 6th மட்டும் கிடையாது, 6th 7th 8th 9th 10th வரைக்கும் இருக்க மேக்ஸை உங்களுக்கு பீரியாடிக் 1 வந்து கவர் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். மோஸ்ட்லி 3 சாப்டர்ஸ் எல்லாத்துலேயும் முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, மேக்ஸ் மட்டும் கிடையாது, மோஸ்ட்லி எல்லா சப்ஜெக்ட்லையுமே கவர் பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ.